வணக்கம். நான் ஈவி காந்தி, தலைவர், ஈஸ்ட் கோஸ்ட் கோகனட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், அதாவது கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்கம். இந்த கஜா புயலில் ஏற்பட்ட பாதிப்புகளை இங்கு உள்ள நிறுவனங்கள் அனைவரும் அறிவீர்கள். எவ்வளவு தென்னை மரம் விழுந்து விவசாயிகளுடைய வாழ்வு பாழானது என்று. அதற்கு பிறகு தென்னை விவசாயிகள் ஓரளவு இப்பொழுதுதான் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஏற்றத்தை காண சூழ்நிலை வந்தது. இது பொறுக்க முடியாமல் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தேங்காய் விலையை அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டு சில ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். இப்பொழுது செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதன் காரணமாக கடந்த ஒரு 10 நாட்களுக்குள் 25 ரூபா இந்த மொத்தம் 37 ரூபா 38 ரூபா விற்ற தேங்காய் இப்பொழுது 25 to 28 கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. தலைகீழாக கொண்டு வந்துட்டாங்க விலையை. அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் அவர்களுடைய அந்த இரும்பு கரங்களை கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளால் தேங்காய் கொள்முதல் விலையை தினமும் குறைத்து ஒரு நாளைக்கு 5 ரூபாய் என்று குறைத்து, கொப்பரா விலை ரூபாய் 260 ரூபாய் இருந்தது, 262 ரூபாய் அப்படி இருந்தது இன்றைக்கி 192 ரூபா 90 ரூபாய் என்று கொண்டு வந்து விட்டார்கள். இதனால் இப்போ தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்து வருகிறது. விவசாயிகள் மிகவும் இப்பொழுது மறுபடியும் வேதனையில் மூழ்கிவிட்டார்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு நிலையான ஒரு விலை கொள்முதல் விலை அரசு ஏற்கனவே நிர்ணயித்துள்ளது. அதனை பேஸ் பண்ணி இவர்கள் தனியார்களும் வாங்குவதற்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் அரசு செய்ய வேண்டும். அவர்கள் இஷ்டத்திற்கு ஏற்றவும் இறக்கவும் செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேணுமானாலும் செய்யலாம் என்பதுதான் இந்த நிலை உள்ளது நம்ம இந்திய நாட்டில். அந்த நிலை மாற வேண்டும். ஆக்சுவலாக தேங்காய் என்றில் எந்த பொருளுமே விலை ஏறுவது உற்பத்தியை பொறுத்தான் ஏறும். உற்பத்தி குறையும் பொழுது விலை ஏறும், உற்பத்தி அதிகரிக்கும் போது விலை இறங்கும். ஆனால் இப்போ உற்பத்தி குறைந்துள்ள நேரத்தில் அவர்கள் விலையை மலமலை என்று இறக்கி இதை ஒரு தங்களுடைய கட்டுப்பாடுகள் வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இதை எதிர்த்து நாங்கள் இந்த முரசு முழங்குகிறோம். இந்த விலை குறைவு நீடிக்குமானால் நாங்கள் அவர்கள் ஏகப்பட்ட பை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. தேங்காயிலிருந்து அவர்கள் நிறைய உபபொருட்கள் தயாரித்து அதை ஏகபோகமாக இந்தியாவில் அவர்கள் விட்டு வருகிறார்கள். அவர்கள் அதை பொதுமக்களுக்கும் மற்றவர்களுக்கும் விற்கும் பொழுது நாங்கள் அதை எந்த காரணத்தையும் முன்னிட்டு அதை வாங்காதீர்கள் என்று விளம்பரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் எதிர்காலத்தில். அதற்கான சூழ்நிலை வரக்கூடாது. அல்லது தொடர்ந்து அவர்கள் இது போன்ற காரியங்களை செய்தார்கள்னா நாங்கள் அவர்களுடைய அலுவலகங்கள் இருக்கிறது, அவர்களுடைய மண்டல அலுவலகம், கொள்முதல் அலுவலகம், அங்கேயெல்லாம் சென்று நாங்கள் தென்னை விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் தென்னை விவசாயிகளை ஒன்று திரட்டி அங்கு போய் நாங்கள் மறியல் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இதை ஒரு எச்சரிக்கை பதிவாக இனிமேல் விலை குறைவு என்பது அவர்களது இஷ்டம், அதாவது எந்த காரணமும் இல்லாமல் இஷ்டத்துக்கு விலை குறைப்பு செய்வது கூடாது. இது மாதிரி செய்திருக்கலாம். நாங்கள் கொதித்தலை நேரிடும். தென்னை விவசாயிகள் கொதிப்பாக தான் இருக்கிறார்கள். கொதித்தலை நேரிடும் என்று கூறிக்கொண்டு இப்போ தென்னை விவசாயிகளுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கேரளாவிலிருந்து கேராஃபட் நிறுவனம் நம்முடைய வேளாண் விற்பனை மற்றும் வணிக நிறுவனம் மூலமாக ஒரு நாளைக்கு 100 டன் தேங்காய் கொப்பரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்தாங்க. தஞ்சை மாவட்ட விவசாய டிடி அவர்களையும் சந்தித்து விட்டு எங்களையும் வர சொல்லி எங்களையும் சந்தித்து விட்டு பிறகு நம்முடைய தலைமை செயலாளர் போன்ற சென்னையில் உள்ள உயர் அதிகாரிகளும் சென்று சந்தித்து கொண்டு சென்றார்கள். அவர்கள் பர்ச்சேஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய அதே கார்ப்பரேட் நிறுவனம் அவர்களை சந்தித்து உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் எண்ணெய் வேணுமோ அதை நாங்கள் தருகிறோம், நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டாம் என்று பேசியுள்ளதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதே போல் இந்த தேங்காய் புண்ணாக்கு என்று எண்ணெய் ஆட்டு மிச்சம் வரக்கூடிய புண்ணாக்கை அந்த புண்ணாக்கிலிருந்து எண்ணெய் எடுத்து அதை நல்ல எண்ணெயோட கலப்படம் செய்கிற ஒரு வேலையும் நடந்துருக்கு. அதை அந்த புண்ணாக்கு அது நிறைய புண்ணாக்கை இறக்குமதி செஞ்சு அதுலேருந்து எண்ணெய் எடுத்து இந்த நல்ல தேங்காய் எண்ணெயோட கலந்து இருப்பது அது ஒரு காரணமாக இருக்கிறது. அதை அரசு தடை செய்ய வேண்டும். இப்பொழுது புண்ணாக்கு மட்டும்தான் அதிகம் இங்கே இம்போர்ட் ஆகுது, அதாவது இறக்குமதி ஆகுது. அதுவும் எங்கள் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விளைவீழ்ச்சியை கொடுக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதெல்லாம் நாங்கள் சொல்லி ஓஞ்சி போயிட்டோம். இனிமேல் எலெக்ஷனில் தான் எங்களுடைய இதை காமிக்கணும். விவசாயிகள்லாம் இப்போ விவசாயிகள் வாங்கக்கூடிய உரம், பூச்சி மருந்தாகட்டும், அது விவசாய உபகரணங்கள் ஆகட்டும், அனைத்துமே விலை அந்தந்த நிறுவனங்கள் தான் நிர்ணயம் செய்கின்றன. ஆனால் விவசாயிகள் விளைய வைக்கும் எந்த பொருளுக்கும் விவசாயிகள் விளைய வைக்க முடியாது. இப்பொழுது இந்த விலை இறக்கத்தின் மூலம் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கும் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இந்த ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்குறது வந்து நாங்கள் பல தடவை போராடி பார்த்துட்டோம், அரசுக்கிட்ட மன்றாடி பார்த்துட்டோம், இது வரைக்கும் நடக்கலை. இதெல்லாம் இனிமேல் வந்து எலெக்ஷனில் தான் இதனுடைய இது எதிரொலிக்கும் என்ற எங்களுடைய கோரிக்கையெல்லாம் எதிரொலிக்கும் என்று குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.